டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு லெஸ்லி ஐயா இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாங்க அவங்ககிட்டே கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு பணிவானோட வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, பரபரப்பாக இன்னைக்கு தமிழகத்தில் பேசப்படுறது இது. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, நக்கீரன் கோபால் அவர்களே நக்கீரன் பத்திரிகையில் 2 பக்கத்துக்கு மேலே எழுதி மிகப்பெரிய அளவில் அந்த செய்தியை வெளி உலகத்துக்கு காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, பாஸ்டர் ஒருத்தர் அதாவது டேனியல் தேவ அனுக்கிரகம் அப்படிங்கிறவர் 10க்கு மேற்பட்ட பெண்களை மானபங்கப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு பெரிய அளவில் பலம் வருது. பொதுவாக கிறிஸ்தவ செய்தி அப்படின்னு இல்லை, முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட செய்தி இல்லைனா பாதிரியார்கள் இல்லைனா இமாம்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணுனா நக்கீரன்லாம் செய்தியே வராது. அது இந்து சாமியார் பண்ணால் மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் இதை அந்த அளவுக்கு பெருசாக போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இப்போது நான் இதில் தனிப்பட்ட முறையில் அவர் எந்தெந்த பெண்ணை எப்படி மானபங்கம் பண்ணார், எப்படி துஷ்பிரயோகம் பண்ணார், எப்படி அவர் ஏமாற்றினார் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் இப்போ போகலை. நான் இப்போ பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட, எங்கள் கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் சரி, கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு ஈர்ப்பு கொண்ட இந்து மக்களுக்கும் பைபிளில் இது குறித்து என்ன சொல்லியிருக்குங்கிறத பற்றி ஒரு தெளிவை கொடுப்பதற்காக நான் ஒரு சின்ன முயற்சி பண்ணுறேன். முதல்ல சர்மன் ஆன் த மவுண்டுங்கிற ஒரு தலைப்பில், அதாவது மலை பிரசங்கம் தமிழில், ஒரு பெரிய போதகன ஒன்று கிறிஸ்துநாதரே இயேசுநாதரே ஒரு மலையில் போய் அமர்ந்து அவருடைய சீடர்கள், மக்கள், தேடி வந்த மக்கள் எல்லாரும் குழுமி இருந்த இடத்துல கொடுத்ததாக இருக்குது. நம்ம மகாத்மா காந்திக்கு கூட அந்த பர்டிகுலர் பகுதியை, அந்த மலைப்பிரசங்க பகுதியை படிச்சுட்டு தான் ஆன்மீகத்தில் அவருக்கு ஒரு திருப்பம் ஏற்பட்டு அப்படின்னு அவரே சத்திய சோதனையில் எழுதியிருக்கார். அவ்வளோ முக்கியமான பகுதி. பல்வேறு ஆன்மீக விஷயங்கள் குறித்த ரொம்ப சிம்பிளாக டைரக்டாக தெரியப்படுத்தியிருப்போம். அதை கொஞ்சம் ஆழமாக படித்தா தெரியும். அதில் பிளஸட் ஆர் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் வெரி புவர்னு ஆரம்பித்து அந்த போதனை வரும். அதில் மிக முக்கியமாக இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், போலி போதகர்கள் குறித்து கவனமாக இருங்கள். தே கம் டு யூ லுக்கிங் லைக் ஷீப் ஆன் த அவுட் சைட். வெளியே அவங்க தோட்டத்தில் ஆடு தான், நம்ம ரொம்ப ஒரு அப்பாவின்னு சொன்னால் ஆடை நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம் இல்லையா, அதை இயேசுநாதர் சுட்டி காட்டுறார். அவர்கள் உங்களிடம் வரும்போது வெளி தோற்றத்தில் லுக்கிங் லைக் எ ஷீப் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே பட் அட் த சேம் டைம் ஆன் த இன்சைட் தே ஆர் லைக் வைல்டு வால்வ்ஸ், கொடூரமான ஓநாயை போன்றவர்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு? போதகர்களை பார்த்து சொல்கிறார். போலி போதகர்கள். இது வெறும் இந்த டேனியல் அனுக்கிரகம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுதும் அங்கு இங்குமா நிறைஞ்சி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் மக்களுடைய அறியாமை. மக்களால் யார் நல்ல போதகர் யார் கெட்ட போதகர்னு கண்டுபிடிக்க தெரியல. அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் அதே பேசேஜில் ரொம்ப தெளிவாக இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் பல்வேறு இடங்களில். அதுலேயே மாற்றி இந்த போலி போதகர்கள் குறித்தும் அவங்க எப்படி இருப்பாங்க, வரது எப்படி வருவாங்களாம், ஆடு மாதிரி வருவாங்க வெளி தோற்றத்தில், உள்ளுக்குள்ளே கொடிய ஓநாயாக இருப்பார்கள். இப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணை தவறுதலாக ஏதாவது பண்ணிட்டான், அப்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னான், அதை பெரிய கொடிய ஓநாய்க்கு தானே நம்மளும் ஒப்பிடுறோம். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணாதர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மக்கள் திருந்தாமல் இவங்களை திருத்த முடியாது. ஏன்னா அரசாங்கம் முழுக்க இந்த போலி போதகர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த திமுக இந்த கொலைகார அரசாங்கம் முழுக்க அவங்களுக்கு சாதகமாக எத்தனை கொலைகள் நடந்திருக்கு பாருங்க, எத்தனை கொலைகள். ஐயா, நீங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆமாம்,
நீங்கள் இந்த மாதிரி போலி போதகர்கள் வந்து இந்த ஓநாய்கள் மாதிரி உள்ளால இருப்பாங்க, ஆனால் வெளி தோட்டத்தில் வந்து ஆடுகள் மாதிரி மக்களை வந்து ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து மோகன் சி லாசரஸ் உங்கள் பார்வையில் இந்த பைபிளில் சொல்லியிருக்கு ஓநாய் கடைஞ்செடுத்த முதல் ஓநாய் அந்த பால் திணறனுக்கு அடுத்தால. இப்போ இன்னைக்கு பால் திணறனாதுங்கிறது ஓடிட்டான்னு வைங்களா, அவன் இங்கே இல்லை, அவனுக்கு நிறுவனங்கள் தான் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. நான் சமீபத்தில் தான் பொள்ளாச்சியில் ஆழியாறு அணை பக்கத்தில் ஜஸ்ட்டு ஒரு டூர் மாதிரி போயிருந்தோம். அப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ இலவசமாக பெற்றுக்கொண்டா இலவசமாக கொடுப்பாய். அவருடைய சீடர்களுக்கு சொல்கிறாரு, ஒரு பைசா வாங்கக்கூடாது யார்கிட்டையும், ஒரு பைசா. நீ போகும்போது 2 ஆடை இன்னொரு ஆடையை மாத்தைக்கு எடுத்துகிட்டு போகாத, 2 ஆடை கூட வச்சுக்காத, இலவசமாய் பெற்றுக்கொண்டா இலவசமாய் கொடுத்தா. ஊசியின் காது எவ்வளோ இருக்கும், இன்னும் இவ்வளோ இருக்கும், ஒரு நூலை தான் கொடுக்கலாம். அதுக்குள்ளே ஒட்டகம் நுழைஞ்சா கூட நுழைஞ்சிரும். ஆனால் பணம் வச்சிருக்கவன் பணக்கார போதகன் மோட்சராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. திரும்ப 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 சொல்லுது. அப்படின்னா மோகன் சி லாசரஸ் ரெண்டாவது இன்னும் ஒன்று சொல்லுது, உலகம் முழுசையும் நீ ஆதாயமாக்கினாலும் உன் ஆன்மாவை இழந்து விடுவாயானால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆன்மான்னா என்னன்னே தெரியாது அந்த பயல்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ வந்து மோகன் சி லாசரஸ், பால் தினகரன் பக்கா ஃப்ராடுங்க. இவங்க எல்லாத்துக்கும் நரகம் தான். பக்கா ஃப்ராடு. இவங்களுக்கு சொர்க்கமே கிடைக்காது. நரகம் கிடைச்சோ கிடைக்கலையோ, இந்த மக்கள் போய் இப்படி ஏமாந்து போகிறாங்களேன்னு நினச்சி எங்களை மாதிரி பூர்வீக கிறிஸ்தவர்கள், பாரம்பரியமாக வந்த கிறிஸ்தவர்கள், ஓரளவு பைபிளை கொஞ்சம் ஆழமாக படித்து அதில் இருக்கிற உண்மைகள்லாம் தெரிஞ்சவங்க ஒவ்வொரு நாளும் வெந்து உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கிறானுங்களே, இப்படி மக்களை ஏமாத்துறானுங்களே, அவ்வளோ செட்டப்பு. இந்த மக்களும் பெரிய கம்ப்ளீட்டாக டியூப் லைட்டு, சீரியல் லைட்டு, எல்லா லைட்டும் போட்டு பெரிய ஒளி வெள்ளத்தில் அங்கே ஒரு பெரிய மியூசிக் பாக்ஸாக வச்சு டும்முன்னு அடித்து அந்த சவுண்டை பார்த்த உடனே ஏமாந்து அங்கே முடவன் நடக்கிறான், குருடன் பார்க்கிறான், செவுடன் கேட்கிறான், எல்லாம் செட்டப். அவ்வளோ ஏமாத்து. இந்த சிடி வச்சு கிட்னி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஏமாத்து. மிகப்பெரிய என்ன செய்ய தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது. இந்த மக்களுக்கு இப்போ நம்ம ஓரளவு அதை குறித்த தெளிவை ஏற்படுத்துறதுக்கு இது மாதிரி சேனல்களில் முடிஞ்சால் 1-2 முயற்சியை பண்ணுறோம். ஆனால் அது எல்லாரும் அதுக்கு தயாராக வரமாட்டேங்கிறாங்க. நிறைய படித்த ஆன்மீகத்தை பற்றி, ஓரளவு பைபிளை பற்றி தெரிஞ்சவங்க கூட அது நம்ம அவங்கள சொல்லக்கூடாது பார்த்துக்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நல்லா ரொம்ப ஒழுக்கமான ஆட்கள், ரொம்ப நேர்மையான ஆட்கள், பைபிளை நல்லா படித்த ஆட்கள்லாம் இருக்காங்க. சரி, இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நீங்கள் இந்த ஓநாய்கள் மத்தியில் நீங்கள் வெளிப்பாக இருக்கணும்னு சொல்லி, பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராபட்ஸ், போலி தீர்க்கதரிசிகள் குறித்து கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் நீ சொல்லியிருக்கிறது உங்களையும் என்னையும் பார்த்து தானே சொல்லியிருக்கதில்ல. நிச்சயமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது இருக்கலாம், ஆனால் அது கூடாது. சரி, பணக்காரன் இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, போதகன் பணக்காரன் ஆகக்கூடாது, இலவசமாக நான் உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்திருக்கேன், அந்த ஆன்மீக உணர்தலையும் எக்ஸ்பீரியன்ஸையும் தந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு அருளை தந்திருக்கேன், ஒரு வரங்களை தந்திருக்கேன், அதை இலவசமாக தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருப்பி சொல்கிறாரு, உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்து விடுவாயானால் உனக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு இதை இவங்ககிட்ட எடுத்து சொன்ன அது நம்ம சொல்ல முடியாது பத்தியா அப்படிம்பாங்க. அது என்ன, இது அறியாமல், மக்களுடைய இந்த அறியாமல் போகாமல் இது அது மட்டும் இல்லை, இந்த டேனியல் அனுக்கிரகம் மட்டும் இல்லை, நிறைய நடக்குது அங்கங்கே. வெளியே 1-2 தான் வெளியே வருது, தருது. அதுவும் நீங்கள் அப்பப்போ சமகாலத்தில் எடுத்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமா 3 வருஷமா 1-2 தான் வெளியே வரும் இவங்க ஆட்சியில். அதுக்கு முந்தைய ஆட்சியில் கூட அங்கங்கேயுமா ஒன்று லேசாக வரும். அதை கொஞ்சம் லேசாக பிரபலமாக இருக்கும். அவன் அதிமுககாரனும் அதான் செய்தான். அதை உடனே மூடி மறைச்சிருவாங்க. அது அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வரைக்கும். இந்த மாதிரி ஏமாத்து பயல்க, போதகர்கள் என்ற பெயரில் ஓநாய்கள் ஆடு போல் திரியத்தான் செய்யும் ஊருக்குள்ளே. மக்கள் தான் இதில் உஷாராக இருக்கணும். அதுக்கான விழிப்புணர்வு என்ன மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறதுக்கு எதை எடுத்து சொல்லணுமோ, இப்போ என்ன மாதிரி 1-2 பேர் லேசாக எடுத்து சொல்கிறோம்.